இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் திருக்குறள் பிடித்த குரல், உலக பொதுமறை. அவரவர்கள் வசதிக்கேற்ப பிடித்த குரலை சொல்லுவார்கள், மேற்கோள் காட்டுவார்கள். நான் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்கிற பொழுது படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அன்பு பரிசு தருவது வழக்கம். அதில் வள்ளுவர் படம் இருக்கும். கும்பகோணம் பகுதியில் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது 3 வயது பெண் குழந்தை, அதுக்கு அன்பு பரிசு தந்தேன். இது யார் என்று கேட்டேன். திருவள்ளுவர் என்றார். உனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லு என்று சொன்னேன். எளிய குரலை எளிய மக்கள் சொல்லுவார்கள், பிடித்த குரலை பிடித்தவர்கள் சொல்வார்கள். அந்த 3 வயது குழந்தை சொன்ன வார்த்தை, இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று அரிய திருக்குறளை 3 வயது குழந்தை சொன்னது. நான் வியந்து போனேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தங்கள் இகழ்வாரை பொறுத்தல் தலை. நினைத்தேன் அதற்கொற்பதான் இங்கே திருக்குறளை மேற்கோள் காட்டினார். ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல், கற்க கசடர கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழினம் உருவாக்கி தந்த நூல் திருக்குறள் என்ற பெருமை உண்டு. அந்த வகையில் 1974 தொடங்கப்பட்ட நிறுவனம் நம்முடைய கல்லூரி. 4 பல்கலைக்கழக துறைகள், 14 தொகுதி கல்லூரிகள், 476 இணைப்பு கல்லூரிகளை உள்ளடங்கியது நமது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தொழில்நுட்ப கல்லூரி கிண்டி. எனவேதான் இது ஒரு தாய் வீடு. பலரும் ஏக்கத்தோடு பார்க்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இன்றைக்கு நாம் பட்டம் முடித்து பட்டங்களை பெற காத்திருக்கிறோம். நமது கல்லூரியில் 1870 மாணவ மாணவியர். அழகப்பா பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரியில் 516 பேர், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் 894 பேர் என்று 4 திசையிலும் நமது பல்கலைக்கழகத்துடைய கல்லூரியுடைய பெருமையை நிலநாட்டக்கூடியவர்கள் இன்னைக்கு பட்டமளிக்க பட்டமேற்க வருகை தந்திருக்கிறீர்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.